everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th ஃபிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.6 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா P and Qன்னுட்டு 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து 2 டிஃப்ரெண்ட் கேஸஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஃபிகருமே கொடுத்துருக்காங்க. அது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸில் வந்து கொடுத்துருக்க சார்ஜ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜோடைய மேக்னிடியூட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா +1 μ கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆரிஜின்லேயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கும் Pக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். அடுத்து அந்த பாயிண்ட் சார்ஜுக்கும் அடுத்தது Qங்கிற அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னென்னா E = 1/4 × 4π × ε0 × Q/r². இதான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. இதை நான் கேன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா E = kQ/r², அதாவது 1/4π ε0 நான் கேன்னு எழுதிக்கலாம். இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. இல்லை ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா Pங்கிற இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா E(P) = Kவோட வேல்யூ 9 × 10⁹. அடுத்து சார்ஜோட வேல்யூ 1 × μ கூலும். மியூவோட வேல்யூ என்னென்னா 10⁻⁻6. அப்படின்னா 1 × 10⁻⁻6 / r. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். அப்படின்னா 2⁻². அப்படின்னா EP = 9 × 1 வந்து 9 × பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணுவோம். அப்படின்னா 10⁻9 - 6 2² பண்ணனா 4. இப்போ 9ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணனா எனக்கு 2.25 வந்து கிடைக்கும். இன்ட்டு 10⁻9 - 6. 9 - 6 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3. அப்படின்னா 10⁻+3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இது எனக்கு EP. எனக்கு EP வெக்டார் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா EP வெக்டார் இது வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த ஆக்சிஸில் லை ஆகுதுன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லை ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகுதுங்கிறப்ப அது I_. அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நியூட்டன் கூலும் பவர் -1. இதான் வந்து EP. அதாவது ஃபஸ்ட்டு Pங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. அடுத்து வந்து இதில் பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்டா இன்வேர்டான்னுட்டு நான் பார்க்கணும். இது எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சார்ஜ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜுங்கிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எனக்கு அவுட்வேர்டாக தான் இருக்கும். அப்படின்னா EP வெக்டார் வந்து எனக்கு அவுட்வேர்ட், EQ வெக்டார் எனக்கு அவுட்வேர்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அதுவே நெகட்டிவ் சார்ஜ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்வேர்டு வந்து இருந்திருக்கும். அடுத்தது Qங்கிற பாயிண்டில் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். E = k × Q/r². இங்கே நான் Qங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுனால EQன்னுட்டு எழுதிக்கிறேன். அப்படின்னா EQ = Kவோட வேல்யூ 9 × 10⁹ Qவோட வேல்யூ 1 × 10⁻⁻6 / r. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 மீட்டர். அப்படின்னா 4². அப்படின்னா 9 × 10⁻, பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணுவோம். அப்படின்னா 9 - 6 / 4² பண்ணோம்னா 16 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ 9ஐயும் 16ஐயும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு 0.56 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா EQ = 0.56 × 10⁻9 - 6. 9 - 6 வந்து எனக்கு 3 கிடச்சிருக்கும். இது வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த ஆக்சிஸில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா எனக்கு Y ஆக்சிஸில் வந்து இருக்குது. Y ஆக்சிஸில் இருக்குங்கிறப்ப அது J∩ வந்து மென்ஷன் பண்ணுவோம். அப்படின்னா எனக்கு EQ வெக்டார் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 0.56 × 10⁻3 J∩. இதோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா N × C⁻−1. அதாவது நியூட்டன் பெர் கூலும்ங்கிறது தான் இதோட யூனிட். இது ஃபஸ்ட்டு கேஸோட ஆன்சர். அடுத்து செகண்ட் கேஸ் வந்து பார்ப்போம். அடுத்து செகண்ட் கேஸில் அவங்க நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் என்னென்னு பார்த்தோம்னா -2 μ கூலும் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா Pக்கும் அந்த பாயிண்ட் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். அடுத்தது Qக்கு அந்த பாயிண்ட் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்ததுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்டாக போச்சு. அதுவே இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இன்வேர்டாக எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா E(Q) வெக்டார் வந்து எனக்கு இன்வேர்ட். அடுத்து அதாவது E(Q) வெக்டார் P வெக்டார் எனக்கு இன்வேர்டாக தான் இருந்திருக்கும்.
இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q டிவைடட் பை R ஸ்கொயர். இங்கே நான் ஃபஸ்ட்டு Pங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறனால EP வெக்டார் எழுதிக்கிறேன். நான் K அதோட வேல்யூ 9 × 10⁻⁹. இங்கே Q வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2 μ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா -2 × μவோட வேல்யூ 10⁻⁻6 டிவைடட் பை R. அதாவது டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2 மீட்டர். அப்படின்னா 2⁻². அப்படின்னா 9 × 2 வந்து எனக்கு 18 வந்து கிடச்சிருக்கு. என்ன 18னா -18 × 10⁻, எனக்கு பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணுவோம். அப்படின்னா 9 - 6 டிவைடட் பை 2⁻²ங்கிறப்ப 4 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா -18 × 10⁻⁻3 வந்து எனக்கு கிடச்சிருக்கும் டிவைடட் பை 4. இப்போ நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 2s இது 2 9s. அப்படின்னா இது 9/2 9/2ஓட ஆன்சர் எனக்கு 4.5 வந்து கிடச்சிருக்கு. இங்கே மைனஸ் இருக்கிறனால -4.5 × 10⁻3. இது வந்து பார்த்தோம்னா எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இருக்குது. அதனால் I கேப் வந்து எழுதிக்கிறேன். அடுத்தது எனக்கு யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா நியூட்டன் கூலும் பவர் -1. அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட். அப்படின்னா எனக்கு Pங்கிற பாயிண்டில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா -4.5 × 10⁻3 நியூட்டன் கூலும் பவர் -1. அடுத்தது வந்து பார்த்தோம்னா Qங்கிற பாயிண்ட் வந்து Qங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அதுக்கும் அதே ஃபார்முலா தான். K × Q டிவைடட் பை R ஸ்கொயர். Kயோட வேல்யூ 9 × 10⁻9. Qவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா -2 × 10⁻6 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர். அப்படின்னா 6². அப்படின்னா 9 × -2 பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிப்போம். டிவைடட் பை 6² பண்ணால் 36 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 9 × 2 வந்து 18. அப்படின்னா -18 × 10⁻9 - 6 வந்து 3 டிவைடட் பை 36. அப்படின்னா இது வந்து நான் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 18 டேபிள்லேயே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணனா எனக்கு 18 1s இது 18 2s. அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1/2 × 10⁻3. -1/2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா -0.5 வந்து கிடச்சிருக்கு × 10⁻3. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது எங்கே இருக்குன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குங்கிறப்ப எனக்கு -I கேப் வந்து கிடச்சிருக்கும். -I கேப்புங்கிறப்ப எனக்கு -× ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா 0.5 × 10⁻3 I கேப். அடுத்தது எனக்கு யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா நியூட்டன் கூலும் பவர் -1. ஏன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இந்த Qங்கிற பாயிண்ட் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுங்கிறனால தான் -I போட்டு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுங்கிறனால தான் +I கேப் வந்து வந்துச்சு. இப்போ எனக்கு அதாவது பாயிண்ட் P அண்ட் Qவில் வந்து 2 கேசஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 கேசஸ்மே பாயிண்ட் P அண்ட் பாயிண்ட் Qவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லைன்னா நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.